சிங்கர் ஜூனியர் 6 ஃபைனல்ஸ் நாளைக்கு நடைபெற இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல ஸ்ட்ரீட்டான மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கிற விதத்துல ஒரு ரவுண்ட் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம சூப்பர் சிங்கர்ல இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்கள்ல நடந்த எமோஷனலான விஷயங்களா இருக்கட்டும், காமெடியான விஷயங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு அதுக்கேற்ற மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல சிரிக்கிற மாதிரியாவும் கொஞ்சம் எமோஷனலாவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல பார்த்தோம் அப்படின்னா 6 ஃபைனலிஸ்ட் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. 7ஆவதா ஒரு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. அது யாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய ஸ்பெஷல் குட்டியான நம்மளுடைய தேஜு குட்டி தான். சோ தேஜு குட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முதல் எபிசோட்ல இருந்தே இப்போ வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தேஜு குட்டியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ நம்ம தேஜு குட்டி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டு. சோ இவங்க ஆர்டிஸ்டால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சோ நம்ம நார்மல் குழந்தை மாதிரி கிடையாது. சோ ஆனா நம்ம தேஜு குட்டிக்குள்ள இருக்கிற திறமை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் பீப்புள் கிட்ட இருக்கிற பீப்புள் கிட்ட இருக்கிறத விடவும் ரொம்பவே அதிகமானது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் எல்லாராலையும் வந்துட்டு கண்டிப்பா பாட்டு பாடிடவே முடியாது. ஆனா நம்ம தேஜு குட்டி வந்துட்டு ஸ்பெஷல் சைல்டா இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவ்வளவு அருமையா பாடுற அந்த ஒரு திறனை வந்துட்டு கடவுள் கண்டிப்பா கொடுத்திருக்காரு. அதுக்காகவே வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்துட்டு தேஜு குட்டி சார்பில் வந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். சோ இந்த மாதிரியா தேஜு குட்டிய மாதிரியான நிறைய குழந்தைங்க கண்டிப்பா இந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய லைஃபும் கண்டிப்பா வந்துட்டு பிரைட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையா அவங்களும் வாழ்ந்த மாதிரியா இருக்கும். சோ அந்த வகையில நம்ம தேஜு குட்டி வந்துட்டு அவங்களுடைய முதல் எபிசோட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸே பாடுவாங்க. சோ இவங்களுக்கு இன்னைக்கு நம்ம சூப்பர் சிங்கர் அரங்கம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுடைய 4 நடுவர்கள், நம்மளுடைய சித்ராமா, சங்கர் சார், சரண் சார், கல்பனா மேம், இவங்க 4 பேரும் நம்ம தேஜு குட்டிக்காக ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடலை நம்ம தேஜு குட்டியும் பாடுறாங்க. சோ இந்த பாடலோட அந்த ப்ரொடக்ஷன் வீடியோவை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பர் சிங்கர் செட்ல வந்து போட்டு காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ இந்த பாடலை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஒரு மெலோடியஸான சாங். ஸோ இதில் நம்ம 4 நடுவர்களும் பாடுறாங்க, கூடவே நம்ம தேஜு குட்டியும் பாடுறாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியா நம்ம தேஜு குட்டிக்கு வந்துட்டு நம்ம நடுவர்கள் சேர்ந்து இந்த பாடலை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம தேஜு குட்டிக்கு வந்துட்டு நம்ம விஜய் டிவி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பா தேஜு குட்டியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை அவங்களுடைய வாழ்நாள்ல மறக்கவே மாட்டாங்க. சோ கண்டிப்பா தேஜு குட்டி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் மூலியமா தெரிவிங்க.